aspects of our life, transforming raw potential into billions. A warm welcome to all our teachers who have guided us with love, patience and responsibility. I would also like to welcome all the support staff and students who are an integral part of this institution. To the world, our parents may be simply a person, but for us, they are the world. With immense pleasure, I welcome our dear parents. I request all for your kind cooperation throughout this program to make it a grand success. Once again, I welcome you all. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்பதற்கேற்ப நம் தமிழன்னைக்கு என் முதற்கண் வணக்கம். நமது டிவைன் பள்ளி 1995ஆம் ஆண்டு துவங்கி தற்போது 31 வருடங்களாக கல்வி பணியை மிக சிறப்பான முறையில் வழங்கி வருவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இங்கு சிறந்த கட்டிடமும் காற்றோட்டமான இட வசதியும் கொண்ட நம் பள்ளி எல்கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு அங்கீகாரம் பெற்று பாரதி நகர் மற்றும் எஸ்வி நகரில் செயல்பட்டு வருகிறது. நம் பள்ளியின் நோக்கம் குறைந்த கட்டணத்தில் மாணவர்களுக்கு தரமான ஆங்கில வழி கல்வி கற்பிப்பதே ஆகும். தற்போது எமது பள்ளியில் 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கையை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். நமது பள்ளியில் ஹிந்தி, கேரம், கணினி, யோகா மற்றும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்புகள் நடத்தப்பட்டு மாணவர்கள் மிகவும் பயனடைந்து வருகின்றனர். குழந்தைகளை நன்னெறிப்படுத்துவதற்காக நீதி போதனை வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன. ஆசிரியர்களின் கற்றல் திறனை மேம்படுத்த பள்ளி முதல்வரால் மாதந்தோறும் ஆசிரியர் கூட்டம் நடத்தப்படுகிறது. மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் அறிவுறுத்தலின்படி மாணவர்கள் அனைவரும் ஊட்டச்சத்துள்ள ஸ்நாக்ஸ் மட்டுமே பள்ளிக்கு கொண்டு வந்து உட்கொள்கின்றனர். நம் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களும் வாசித்தல் மற்றும் கையெழுத்து பயிற்சியிலும் சிறந்து விளங்குகின்றனர் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களிடையே நாட்டுப்பற்றையும் தேசபக்தியையும் வளர்க்கும் விதம் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா போன்ற தேசிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சேது பாஸ்கரா பள்ளியில் நடைபெற்ற என் ராமானுஜம் கணித தேர்வில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்கள் பெற்றனர். அக்டோபர் 17ஆம் நாள் தீபாவளி பண்டிகை மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்கள் வண்ண உடை அணிந்தும் இனிப்புகளை பகிர்ந்தும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. மாணவர்களின் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நவம்பர் 21 அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கையெழுத்து போட்டி நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. டிசம்பர் 12ஆம் நாள் கிறிஸ்துமஸ் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் மாணவர்களுக்கு பொம்மலாட்டம் மற்றும் மேஜிக் ஷோ போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஜனவரி 13ஆம் நாள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் பாரம்பரிய உடை அணிந்தும் வண்ண கோலமிட்டும் பொங்கலிட்டும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். அன்றைய தினம் மாணவர்களின் கலை நிகழ்ச்சியும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஜனவரி 21 அன்று 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களை எம்ஜிஎம் தீம் பார்க்குக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டு அங்கு மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் விளையாடி மகிழ்ந்தனர். ஜனவரி 30ஆம் தேதி மாணவர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் ஸ்போர்ட்ஸ் டே நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. பிப்ரவரி 11ஆம் தேதி கிளாஸ் குரூப் போட்டோ எடுக்கப்பட்டு மாணவர்களுக்கு பின்னர்
நடைபெற்ற ஓவிய போட்டி மற்றும் பேச்சு போட்டியில் மாணவர்கள் பங்கு பெற்று முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை பெற்றனர். பிப்ரவரி 20ஆம் நாள் வித்யாநிகேதன் பள்ளியில் நடைபெற்ற கேரம் போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு முதல் மற்றும் இரண்டாம் பரிசுகளை வென்றனர். தற்போது மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழாவும் அதனைத் தொடர்ந்து நமது கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்தாக பல கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன. அனைவரும் மகிழ்ச்சியுடன் அனைத்து கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாய் தேவப்பிரியம் அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கிறார். ஜாய் தேவப்பிரியம் அவர்கள் இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ளார். She is a pastor of Christian Faith Assembly, Kilpa, and thank you so much. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து இந்த பள்ளி தலைவருக்கு பிரின்சிபல் மேம்க்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிற டீச்சர்ஸ், என்ன டிவைன்ஸ், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா ப்ளீஸ்? கேன் யூ ஆல் பி குவாய்ட் ஃபார் சம் டைம்? யார் பேசிட்டு இருக்குது? பிள்ளைங்களா பெற்றோரா? ஓகே, என்ன நான் ஒரு 5 minutes தான் உங்களோட சில விஷயங்கள் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாரும் அதை அமைதியாக கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், நலமாக இருக்கும். ஸோ டிவைன் ஸ்கூல் இஸ் நாட் நியூ டு மீ. ஏன்னா நான் டிவைன் ஸ்கூலில் நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்திருக்கிறேன். பிள்ளைங்களை கூட சில வருஷங்களுக்கு முன்பு தான் மீட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஐ எம் ஸோ வெல்கம்ட் இன் திஸ் பிளேஸ். பிள்ளைங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆரம்பிக்கிற முன்னாடி ப்ரேயர் சாங் பாடின சில்ட்ரன் எல்லாருக்கும் நம்ம எல்லாம் கிளாப் பண்ணி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணலாமா? பியூட்டிஃபுல் சிங்கிங், பியூட்டிஃபுல் சிங்கிங் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆர்கனைஸ்ட். எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கும்போது கூட என் பேரெல்லாம் கூட அதை டைப் பண்ணி அழகாக ஒட்டி இருக்கிறாங்க. ஸோ வெல் ஆர்கனைஸ்ட் அண்ட் ஐ அப்ரிஷியேட் எவ்ரி ஒன் ஹூ ஹஸ் டன் தேட். இன்னைக்கு பெற்றோருக்கு ஒரு சின்ன ஆலோசனை. ஏன்னா நான் ஒரு சர்ச்சை ரன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு சோஷியல் ஒர்க்கையும் நடக்கிறோம். அதனால உங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆனால் என்னுடைய ஆலோசனையை நான் நீதிமொழிகள் என்ற இந்த உலகத்தில் வைசஸ்ட் மேன் ஒருத்தர் இருந்தார், சாலமோன் என்கிற ஒரு ராஜா. அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். அந்த சாலமோன் ராஜாவுடைய வார்த்தைகளை இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். ஏன்னா இது ஞானம் உள்ள வார்த்தைகள். ஞானம்னா அறிவுக்கும் மேலானது ஞானம், லைஃப் ஸ்டைலில் சொல்லி கொடுக்கறது. ஸோ இந்த ஞானம் உள்ள வார்த்தைகளை ஒரு மனுஷன் கேட்டு அதன்படி நடப்பானா நிச்சயமாக அவன் வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதம் உடையதாக இருக்கும். இந்த வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, train up a child in the way he should go, when he is old he will not depart from it. ஒரு பிள்ளைய ட்ரெயின் பண்ணணும். யூஸ்வலாக டாக் தான் என்ன பண்ணுவாங்க? ட்ரெயின் பண்ணுவாங்க. நாய்களை தான் ட்ரெயின் பண்ணுவாங்க, பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனால் இந்த ஞானி எனக்கு சொல்கிறாரு, பிள்ளைகளை கூட சில காரியங்களை நம்ம ட்ரெயின் பண்ணணும். இன்றைக்கி பெற்றோர் நிறைய காரியங்கள், சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற நேரம் தவிர என்னென்னமோ கூப்பிட்டு போகிறோம். பரதநாட்டியம் கிளாஸு, சிங்கிங் கிளாஸு, ட்ராயிங். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களை அப்படியெல்லாம் கிளாஸ் சேர்த்துருக்கீங்க? வேறு கிளாஸ் சேர்த்துருக்கீங்களா? எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இல்லையா? ஓகே, குட். ஸோ என்னென்னமோ நம்ம டீச் பண்ணுறோம். ஆனால் இங்கே என்னென்னா பிள்ளைகளுக்கு கேரக்டரை நம்ம டீச் பண்ணணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு 3 காரியத்தை பற்றி சொல்ல போகிறேன். அது 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங் அஸ் பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ஃபீஸ் கட்டினா மட்டும் போதாது, ஸ்பெண்ட் டைம் வித் தெம். டைம் ஃபர்ஸ்ட் காரியம் என்னது? எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல் விஷயம் என்னது? கேட்கல எனக்கு. டைம். ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். என்னங்க இவங்க எப்படா சில பேர் ஸ்கூல் லீவ் விட்டா சொல்லுவோம், எப்போ மிஸ் நீங்கள் ஆரம்பிப்பீங்க? ஏன்னா வீட்டில் தாங்க முடியல, சாட்டர்டேவும் கொஞ்சம் வைங்களேன், சாப்பாடை கட்டி அனுப்பி விட்டுருவோன்னு. நோ, ஸ்கூலில் எவ்வளோதான் அவங்க என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் பேரண்ட்ஸோடு இருக்கிறது ரொம்ப வேல்யூபிள் டைம், ப்ரெஷியஸ் டைம். ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? உலகத்தில் ஒரு ஃபேமஸ் புக் இருக்குது, அதுக்கு பேர் பர்பஸ் ட்ரிவன் லைஃப்.
அந்த புக் எழுதின ஆத்தர் அவர் என்ன ரிக் வாரன் என்றவர், அவர் சொல்றாரு, வாட் இஸ் லைஃப், வாழ்க்கைன்னா என்ன? இந்த கேள்வியை ஆயிரக்கணக்கான பெரிய பெரிய வல்லுநர்களுக்கு எழுதி அனுப்பினாராம். பெரிய ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின் கேட்டாங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கூட கேட்குறேன், வாழ்க்கைன்னா என்ன? வாட் இஸ் லைஃப்? உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா வாழணும்னு தானே நினைக்கிறீங்க? என் பிள்ளைங்கள்லாம் நல்ல வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் அவருக்கு கொடுத்தாங்களாம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அந்த ஆன்சர்ஸ் எதுவுமே ஆப்டான கரெக்டான ஆன்சர்ஸ் கிடையாது. ஏன்னா லைஃப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷன் இன்னும் ஒரு மணி நேரம் தான் உயிரோட இருக்க போகிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் 1 மணி நேரம் தான் உயிரோட இருக்க போகிறான். அந்த 1 மணி நேரத்தில் அவன் எதை தேடுவானோ அதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னான். அப்போ அந்த 1 மணி நேரத்தில் இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி சொத்து சேர்க்கணும், வீடு வாங்கணும், கொஞ்சம் நகை வாங்கிடணும், அந்த சீட்டை கம்ப்ளீட் பண்ணணும், சீட்டை முடிக்கணும், என் சொத்தை எழுதி வாங்கணும், இதெல்லாம் ஒரு 10 saree வாங்கணும், இது எதுவுமே இருக்காது பாருங்க. அந்த கடைசி 10 நிமிஷம் மனுஷனுக்கு என்ன தெரியுமா தோன்றும்? என்னுடைய உறவுகளை நான் பார்க்கணும், என் அம்மாவை பார்க்கணும், என் அப்பாவை பார்க்கணும், என் அண்ணனை பார்க்கணும், என் தம்பியை. இது ரொம்ப உண்மைங்க, இது நிஜமான ஒரு காரியம். ஸோ லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அந்த புத்தகத்தை எழுதுறார். இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு பெற்றோர், பிள்ளைகள், குடும்பம், நல் நடத்தை, குட்னஸ், காட்லினஸ் இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்காம இருந்தா அவங்க வாழ்க்கையில நீங்க எதையோ ஒரு பெரிய காரியத்தை நீங்க செய்யாம விடுறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் சில்ட்ரன். அடுத்து இந்த வசனம் சொன்ன மாதிரி ட்ரெயின் பண்ணணுமா நம்ம பிள்ளைகளை. எப்படி ட்ரெயின் பண்ணணும்னா, நல் நடத்தைகளை ட்ரெயின் பண்ண வேண்டும். நானும் ஒரு பெற்றோர் தான், எனக்கும் 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஸ்கூலில் படிக்கிறாங்க. ஒரு விஷயம் நான் பார்த்துருக்கேன், என் பிள்ளைங்க சின்னதில் 5th ஸ்டாண்டர்ட் வரையும் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். என்னன்னா, டெய்லி கொடுத்து விடுற பென்சிலும் ரப்பரும் காணா போயிடும். சரியா? அது எங்கேயும் வேனிஷ் ஆகலை, அப்படி மறைந்து போகலை. வேற யாரோ ஒரு பிள்ளை அதை எடுத்துட்டு போகுது. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சது, சரி கொடுத்து விட்டு பார்த்தா, அப்போ டெய்லி ஒரு பென்சில்னா எவ்வளோ விலையாகுது? அது கடைக்கு போகும்போதுலாம் ஒரு பாக்ஸ் நிறைய பென்சில் வாங்கிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, எவ்வளோ பென்சில் வாங்குவீங்க? கடைசியில் எக்ஸாம் போகிறப்போ ஒரு பென்சில் கூட இருக்காது. தேடுவோம் ரப்பர் தேடு, போகிற வழியில் வாங்கிட்டு போகணும். அப்போது இவன் பொழைக்கிறத காட்டிலும் எனக்கு இன்னொரு ஆச்சரியம் இருக்கும். என்னன்னா, அதை எடுத்துகிட்டு போன புள்ள வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகுது. அவங்க அம்மா வீட்டில் இருந்து பாக்ஸை திறந்து அந்த பென்சில் எடுத்து எழுதுது. அந்த அம்மா பார்க்கும்போது, அப்பா பார்க்கும்போது, இது உன்னுடைய பென்சில் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்கிற பெற்றோர் வெகு சிலர். பென்சில் தானே, ஓ ஃப்ரெண்டு தான் அப்படிலாம் பசங்களை நீங்க ட்ரெயின் பண்ணணும், கேட்கணும். எங்கேருந்து வந்தது? இது நம்ம பென்சில் கிடையாது, மம்மி உனக்கு கொடுக்கலையே, நீ எங்கேருந்து எடுத்துக்கணும்? அது போல் நம்ம எடுக்கவே கூடாது, இது அடுத்தவங்களுடைய பொருள். நாளைக்கு போனோன்னா ஃபஸ்ட்டு காரியமே இதை நீ கொடுத்துட்றேன். என் பிள்ளைங்களும் சில நேரம் மாற்றி எடுத்துட்டு வரப்போ நான் இந்த காரியத்தை சொல்லிக் கொடுப்பேன். சாயங்காலம் வீட்டுக்கு வந்து நான் மறக்காம கேட்பேன், அந்த எரேசரை, அது ₹1 எரேசர் தாங்க, ஆனால் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். ஒரு நாய்க்குட்டியை உட்கார வச்சுட்டு அதுக்கு பிடிச்ச சிக்கனை அப்படியே அது மூக்கு முன்னாடியெல்லாம் காட்டுவாங்க, நீங்கள் யூடியூப்லலாம் பார்க்கலாம். அப்படியே ஜொல்லெல்லாம் ஊற்றினா கூட அந்த நாய் அப்படியே உட்காந்துருக்கும், செல்ஃப் கண்ட்ரோல்டா. ஒரு டாகுக்கு இவ்வளோ செல்ஃப் கண்ட்ரோல் சொல்லி கொடுக்குறவங்க பிள்ளைகளுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்கிற போல இருக்கிறாங்களா. என் மூத்த பையன் அப்போதான் இவங்கெல்லாம் பாடுறப்ப நினைக்கிறான், அவன் ரொம்ப அழகாக பாடுவான், கீபோர்டு வாசிப்பான். அவங்க ஸ்கூலில் கூட இப்படியெல்லாம் நிப்பாட்டுவாங்க பாட. பார்த்தா கடகடன்னு வளர்ந்து இப்போ 10th எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான். இனி கொஞ்ச நாள்ல இன்னும் ஒரு 4 வருஷத்துக்குள்ள அவன் காலேஜ் போகணும். நம்ம நினைச்சு பார்க்கறதுக்குள்ள பிள்ளைங்க என்ன பண்ணிடுறாங்க, மடமடன்னு வளர்ந்துடுறாங்க. சரியா? இந்த வருஷம் இப்போ வந்த மாதிரி இருக்கும், உடனே பார்த்தா சீக்கிரமா அடுத்த கிராஜுவேஷன் வந்துடும். அப்போ இப்போ நம்ம இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? இப்போ நீங்க எப்படி ட்ரெயின் பண்றீங்களோ முதிர் வயதானாலும் அவன் அதை விட மாட்டான். அப்போ இப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது தான், பிறருடைய பொருளை ஆசைப்படக்கூடாது, எனக்கு எதை பார்த்தாலும் எனக்கு வேணும்னு நினைக்கக்கூடாது, நமக்கு கொடுத்த லிமிட்ஸ்குள்ளே நம்ம வாழணும். சில காட்லி ஆஸ்பெக்ட்ஸ்னா ஆண்டவர் எது கரெக்டுன்னு சொல்கிறாரோ அந்த காரியத்தை தான் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். என்னை பொறுத்தவரை இது கரெக்ட் அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா லைஃப் இஸ் ரிலேஷன்ஷிப். வாழ்க்கைனாலே அது உறவுகள் தான். அதாவது உறவுகளுடைய
நன்மை என்ன என்று பிள்ளைகள் அறியத்தக்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் சொன்னேன் ட்ரெயின் அ சைல்ட். நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க, எப்படி வாழணும், என்ன வாழ்க்கை நெறிகள், இதெல்லாம் நம்ம குடும்பத்திலையும் ஃபாலோ பண்ணணும், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். தயவு செய்து பெற்றோர் யாராவது கெட்ட பழக்கங்கள் உடையவர்களாக இருப்பீர்களானா, குடியோ சிகரெட்டோ இல்லை பக்கத்து வீட்டில் கிளவி கதை பேசுகிறதோ இதை மாதிரியெல்லாம் குணங்கள் இருக்குமானா நீங்கள் அதை மாற்றி கொள்ள வேண்டும். ஏன்னா உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸை கேட்டு பிரயோஜனம் கிடையாது, அவங்கக்கிட்ட இருக்கிற நேரம் ரொம்ப கம்மி. வேல்யூஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் our ஹவுஸ். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு போன நீங்கள் உங்கள் வீட்டில் சில மாற்றங்களை உண்டு பண்ண பாருங்கள். சரியா? நான் உங்களுக்கு வலுப்படுத்தலை, ஆனால் சொல்கிறேன், வாழ்க்கை என்றால் என்ன என்பதை போதிக்கிறது தான் வேத புத்தகம். வேணும்னா ஒரு பைபிள் எடுத்து அதில் நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. வாங்கலனாலும் பரவாயில்லைங்க, ஒரு நெட்டில் ஒரு வசனத்தை போட்டு நீதிமொழிகளை வாசித்து பாருங்க. ப்ராவர்ப்ஸ், அது ஒரு ஞானி எழுதின புத்தகம். இதுலேருந்து நிறைய லெசன்ஸ் ஸ்கூலில் கூட சில்ட்ரனுக்கு லெசனாக வரும். சாலமோன் ராஜா எழுதினது. நீங்கள் அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. வாழ்க்கை என்றால் என்னன்னு உங்களுக்கு புரியும். எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கை நெறிகளை சரியாக கற்றுக் கொடுப்பது வேத புத்தகம். ஸோ ஐ என்கரேஜ் யூ, இஃப் யூ வாண்ட் கைடன்ஸ். நீங்கள் சில என் பிள்ளைகள் வந்து நல்ல நடத்தை உள்ளவர்களாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கைடன்ஸ் நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். தென் டீச் யுவர் சில்ட்ரன். ட்ரெயின் பண்ணணும், அடுத்தது டீச் பண்ணணும் பிள்ளைகளுக்கு. ஸோ டைம், ட்ரெயின் அண்ட் டீச். டீச்னு சொல்கிறப்போ பாடத்திட்டங்களை வீட்டில் உட்காந்து நீங்கள் படிக்க வைக்கணும். ஒரு 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 வரமுறை வைத்து இந்த வீட்டில் இவ்வளோ மணி நேரம் வரலாம் நீ படித்து தான் ஆகணும். காலையில் எழுந்தால் இவ்வளோ மணி நேரம்லாம் இது ஜெபிக்கணும், இதுக்கு ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இதுக்கு இந்த வேலைகளெல்லாம் நீ வீட்டில் செய்யணும். இதெல்லாம் நம்ம டீச் பண்ணி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா, பொம்பளை பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுவாங்க, உட்காரும் போதே பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒழுங்கா உட்காரு, ஸ்கர்ட்டை ஒழுங்கா போடு, இதெல்லாம் கூட ஒரு டீச்சிங் தான். ஏன்னா இங்கே இருக்கிற இப்போ இதுக்குள்ளே இருக்க எத்தனை பேர் இருப்பீங்க, ஒரு 300 பேர் 400 பேர் இருப்பீங்களா? இந்த 400 பேர் நம்ம எல்லாருமே நம்ம பிள்ளைங்களை ஒழுக்க முடியவர்களாக வளர்க்க ஆரம்பிச்சா, ஆளுக்கு 2 பிள்ளைங்க இல்லைன்னா 1 பிள்ளைங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு 2 பிள்ளைங்க, 1 பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளைங்கன்னு வச்சுக்கலாம். எவ்வளோ ஒரு சமுதாயத்தில் நல் நடத்தை உடையவர்களை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது என்ன தெரியுமா, ஹார்ட் ஒர்க் தான். பேரண்ட்ஸ்க்கு இது எந்த ஒரு பேரண்ட்டையாவது பார்த்து இப்போ இவங்க ஒரு பாப்பா வச்சுருக்காங்க, ஃப்ரீயாக இருக்கீங்களே அப்படின்னு சொன்னால் சிரிப்பாங்க. தூக்கம் இல்லைங்க எங்களுக்கு, இந்த பிள்ளைங்களை பார்க்குறதே எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. என் பிள்ளைங்களாம் இருக்கப்போ தூக்கமே கிடையாது எங்களுக்கு. அப்பயும் இங்கே ஓடுவோம், ஊழியத்துக்கு போவோம், வருவோம், பிள்ளைகளை பார்ப்போம். நம்ம சில சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சில காரியங்களை நம்ம விட்டு கொடுத்து இழந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது ஒரு மல்டிப்ளிகேஷனாக மாறும். உங்களுக்கெல்லாம் கவுண்டிங் தெரியுமா? எல்லாருக்கும் கவுண்டிங் தெரியுமா? யூ நோ டு கவுண்ட் நம்பர்ஸ். நான் ஒரு பேப்பர் எடுக்கிறேன், ஒரு நிமிஷம். ஒரு பேப்பர், you have an A4 sheet? Okay, I'll take it. ஒரு பேப்பர் எடுக்கிறேன், இதில் எத்தனை கார்னர்ஸ் சத்தமாக சொல்லுங்க, பரவாயில்ல. 4, வெரி குட், சூப்பர். 4 கார்னர்ஸ். 4 minus 1 என்னது? 3. Okay, 4 minus 1 3. But I prove you wrong. I'm going to cut one corner. Now tell me how many corners? 4 minus 1 3. ஆனா நான் சொல்றேன் 4 minus 1 என்னவாகுது? தயவு செய்து சில்ட்ரன் எல்லாம் இந்த கணக்கை எழுதி வச்சிடாதீங்க. உங்க மேத்ஸ் மிஸ் உங்களுக்கு மார்க்கே போட மாட்டாங்க. இது லைஃப் லெசன், இது வேற, அது மேத்ஸ், அது வேற. சரியா? நீங்களும் வீட்டில் போய் சொல்லி கொடுத்துறாதீங்க. இது எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன்னா, நீங்க பலருக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். உங்க குடும்பத்தாருக்கெல்லாம் சொல்லி, எல்லா குடும்பமும் வந்து ஜாயின் பண்ணி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது உட்கார வச்சு இந்த தத்துவங்கள்லாம் சொல்லிக் கொடுங்க அவங்களுக்கு. அப்போ இப்போ எவ்வளோ இருக்குது? 5 minus 1 எவ்வளோங்க? 4. ஆனால் இப்போ சொல்லுங்க, இதில் எத்தனை கார்னர்ஸ் இருக்கு? 6. அப்போ நான் உன்னை எடுக்க உன்னை இழக்க உன்னை சாக்ரிஃபைஸ் பண்ண நான் குறைஞ்சி போக மாட்டேன், நான் இன்க்ரீஸ் ஆகிறேன். புரியுதா?
எல்லாம் சொல்லுங்க, நான் குறைஞ்சு போக மாட்டேன், நான் இன்க்ரீஸ் தான் ஆகிறேன், நான் பெருக தான் செய்கிறேன். அதே தான் உங்கள் டைம். உங்கள் டைம் உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்காதீங்க. அதை நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று மல்டிப்ளை ஆகிட்டே போகுது. அது அன்பு, அது உறவு, அது ரிலேஷன்ஷிப், அது மரியாதை. இன்னைக்கு ஏன் பிள்ளைங்க எல்லாம் பெற்றோரை கவனிக்க மாட்டாங்க பெருசானா? அன்பு செலுத்துறது கிடையாது. என்னுடைய மாமனார் போன வாரம் இறந்து போயிட்டார். என் பிள்ளைங்க இன்ன வரையிலும் எப்படியாவது ஒரு 5 minutes டைம் கிடைச்சா போய் அம்மாச்சிக்கிட்ட உட்காந்துக்கணும். வி லவ் யூ அம்மாச்சி, வி லவ் யூ அம்மாச்சி, நீங்கள் வருத்தப்படாதீங்க அம்மாச்சி, அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த அன்பில் வளர்க்குறதுனால. எவன் எப்படி இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு நீங்களே இருந்துட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களும் அதே குணத்தில் தான் வளருவாங்க. ஸோ ஸ்பெண்ட் டைம், ட்ரெயின், சாக்ரிஃபைஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொன்றும் இந்த பீசஸ் மாதிரி வெட்டி எடுக்கப்பட்டது போல ஒரு சாக்ரிஃபைஸாக இருந்தாலும் அது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் மல்டிப்ளிகேஷனையும் கொண்டு வரும். ஸோ ஐ விஷ் யூ ஆல், டிவைன் ஸ்கூலில் இருக்க எல்லா பேரண்ட்ஸ், உங்கள் சில்ட்ரன், ஐ பிளஸ் யூ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். I wish that you will have a better life. இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பூர்ணமான ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாக இருக்கட்டும். இன்றைக்கு கேட்ட ஆலோசனை நீங்கள் மறக்காதபடி உங்களுடைய டைம் பிள்ளைங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிள்ளைங்களை நல்ல நடத்தையில் ட்ரெயின் பண்ணுங்கள். அவங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவங்களுக்கு டீச் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து செய்யுங்க, விடாமல் செய்யுங்க, சோர்ந்து போகாமல் செய்யுங்க. கடைசியில் பார்த்தா இந்த பேப்பரில் எப்படி கார்னர்ஸ் அதிகமாகிட்டே போச்சோ அது மாதிரி உங்கள் லைஃப்பில் சமாதானம், பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே அதிகமாகிறத ஒரு லாங் டைம் ரன்னில் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. ஐ விஷ் யூ ஆல் கிரேட் சக்ஸஸ் ஃபார் யூ பேரண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த மேனேஜ்மெண்ட் and the school. Thank you. பேரண்ட்ஸ் கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. மாணவர்களுக்கு பட்டங்கள் பெறுறாங்க. மைண்ட் தர்ஷன் இங்கிருந்து எனக்கு பரவாயில்ல. எவ்வளோ ஃபுல்லாக ஒன்று அதுக்கப்புறம் முடிஞ்ச டைம். எஸ்ரா ஹஷ்மன் கீழே
applause to the young achievers. Kindly clap your hands, parents. Vinit Kumar. Narumugilan. Latishwaran. Yuvan. Alice. Lassie. Bavadarani. Darshini. Sitmika Sri. பெற்றோர்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களை உற்சாகப்படுத்தும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். Liana. Nasiba. Poshika Sri. Shabana Banu. Veda Sri. அடுத்தபடியாக 2024-25 ஆண்டில் படிப்பில் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. அவர்களையும் நாம் கைகள் தட்டி உற்சாகப்படுத்துவோமாக. General proficiency for the academic year 2024-2025. Class LKG first prize goes to C.S. Sundar.
போட்டு உட்காரலாம் நீங்க. Second prize goes to Subhashree. For class 1, first prize goes to Krishwan. Second prize goes to Jai Harishwar. For class 2, first prize goes to KK Abhishek Raj. Second prize goes to Pay Redina. For third standard, second prize goes to Tamil Raj. For grade 4, first prize goes to S. Janani Sri. Second prize goes to Megha Varshini. For grade 5, first prize goes to Lakshmi Priya. Second prize goes to Joyce Princey. அடுத்து சென்ற வருடத்தில் 24-25 ஆண்டில் விடுமுறையை எடுக்காமல் முழு வருகை மேற்கொண்ட மாணவர்களுக்கான பரிசு வழங்கப்பட உள்ளது. ஒரே ஒரு மாணவி தர்ஷினி மட்டுமே விடுமுறை எடுக்காமல் ஃபுல் அட்டண்டன்ஸ்க்கான பரிசை பெறுகிறாள். அவள் வர இயலாத காரணத்தினால் அவளோட தம்பி அப்பரிசை பெற்றுக்கொள்கிறான். அமுதவல்லி. மனதால் யாரையும் புண்படுத்தாமல் இன்முழுக்கத்துடன் ஆசிரியர் பணியை அறப்பணியாக ஏற்று மாணவர்களுக்கு மட்டுமல்லாது ஆசிரியர்களுக்கும் நல்வழிகாட்டி நம் பள்ளியில் 17 வருடங்களாக பணியாற்றி வருகிறார் திருமதி அமுதவல்லி மேடம். மிஸ்ஸஸ் மாரியம்மாள். தன்னிடம் பயிலும் மாணவர்களின் கையெழுத்த
அடுத்த நிலைக்கு உயர்த்தி நம் பள்ளியில் 15 வருடங்களாக சிறப்புடன் பணியாற்றும் வரும் ஆசிரியை திருமதி மாரியம்மாள் அவர். மிஸ்ஸஸ் அமுதா, மாணவர்களின் தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவதில் ஆசிரியர் பங்கும் உள்ளது என்பதை அறிந்து மாணவர்களிடம் கல்வி மற்றும் கலைகளை ஊக்குவித்து கடந்த 10 வருடங்களாக நம்மோடு பயணித்து வருபவர் திருமதி அமுதா அவர்கள். மிஸ்ஸஸ் பிரியதர்ஷினி, Mrs. Jaypriya, Mrs. Aruna, and myself, Mrs. Taslim Fatih. வரும் மேடைக்கு வரவும். சேட்டா மேடைக்கு வரவும். ஓடி வந்து நம் பள்ளியில் உள்ள அனைவருக்கும் எண்ணி உதவி செய்தவர். கடந்த 20 வருடங்களாக டிவைன் பள்ளியில் உதவியாளராக தன் பணியை சிறப்புடன் செய்து வருகிறார். இவர் பெயரை யாருக்கும் தெரியாது, ஆனால் மாணவர்கள் முதல் ஆசிரியர், பெற்றோர் என அனைவருக்கும் இவர்தான் சேட்டா. மிஸ்ஸஸ் சம்பூர்ணா, கடந்த 16 வருடங்களாக இன்முகத்துடன் தனது பணியை சிறப்புடன் செய்து வரும் டிவைன் பள்ளியின் உதவியாளர் திருமதி சம்பூர்ணம் அவர்கள். மிஸ்ஸஸ் பாப்பம்மா, வரும். நமக்காக கூப்பிட்டோன்னே வந்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. தேங்க்யூ மேடம். அடுத்தபடியாக 2024-25ஆம் ஆண்டில் விடுமுறையை எடுக்காமல் முழு வருகை மேற்கொண்ட ஆசிரியர் தேவனையை போற்றுகின்றோம் வருக
of our national bird, the graceful peacock, shining with colorful feathers. Fearless and powerful, here comes the king cobra, our national reptile.
beauty. Now on the stage, the bright orange and full of goodness pumpkin, our national vegetable. Let's welcome strong and majestic elephant, our national heritage animal. Now on stage, the lion capital of Ashoka, symbol of power, courage and truth. Each symbol you see here tells the story of our nation's pride. Together, they remind us that we are proud to be Indians. Jai Hind. We are going to sing dance. First, listen.
கொஞ்சம் கைத்தட்டலாமே. பின்னலாடை நகரம், திருப்பூர், பழைப்பு நிலக்கரி, கடலூர், ஏலக்காய் நகரம், தேனி, தமிழகத்தின் நெற்களஞ்சியம், தஞ்சாவூர், புனித பூமி, ராமநாதபுரம், செஞ்சிக்கோட்டை, விழுப்புரம், கரும்பு உற்பத்தி, கள்ளக்குறிச்சி, மெரினா கடற்கரை, சென்னை, தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், கோயம்புத்தூர், தோல் தொழில் மையம், ராணிப்பேட்டை, ஆன்மீக நகரம், திருவண்ணாமலை, பட்டாசு நகரம், விருதுநகர், பட்டு நகரம், காஞ்சிபுரம், பேருந்து கூடு கட்டும் தொழில், கரூர், குற்றால அருவிகள், தென்காசி, எஃகு நகரம், சேலம், மலைகளின் ராணி, நீலகிரி, ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, தர்மபுரி, ஏரிகளின் மாவட்டம், திருவள்ளூர், பூண்டு நகரம், திண்டுக்கல், மஞ்சள் நகரம், ஈரோடு, விவேகானந்தர் பாறை, கன்னியாகுமரி, மாம்பழங்களின் நகரம், கிருஷ்ணகிரி, கோவில்களின் சங்கமம், மயிலாடுதுறை. வெரி குட், வெரி குட். வணக்கம் சார். வணக்கம். இதுக்கு என்ன பண்ண காத்திருக்கீங்களோ? ஏன் சரியாக நிற்க முடியாதோ? ஏன் சரியாக நிற்க முடியாதோ? சாரி சார். எல்லாம் உட்காருங்க. ஏன் சரியாக கை கட்ட முடியாதோ? சாரி சார். இப்ப கணக்கு சொல்லு. 2 2 4 4 16 16 எவ்வளோ? சார், ஈஸியானதெல்லாம் நீங்க சொல்லிட்டு கஷ்டமானதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்க சார். 256 ஆன்சர் தரதுல இந்த பேச்சு வேறயா? ஒழுங்கா படி. உட்காரு. பொங்கல் லீவ்லாம் போதுமா? சார், மாட்டு பொங்கல் கொண்டாடிட்டுருங்க. அதே மாதிரி பூனை பொங்கல், நாய் பொங்கல் இந்த மாதிரி லீவ் விட்டா நல்லா இருக்கும்ல சார். விடுவாங்க விடுவாங்க. விட்டு லீவ் பத்தல இன்னும் எனக்கு வேணுமா? சரிக்கா சார். உள்ள வரலாமா சார்? ஏன்டா லேட்டு? லேட் ஆயிடுச்சு சார். ஹோம்வொர்க் எழுதினியா? எழுதிட்டோம் சார். இப்போ நீ சொல்லு. திருக்குறளை எழுதினவர் யாரு? திருவள்ளுவர் சார். தொல்காப்பியத்தை எழுதினது? தொல்காப்பியர் சார். நல்ல பையன். லேட்டா வந்தாலும் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கா. இப்போ நீ சொல்லு. கரெக்டா கண்டுபிடிச்சது யாரு? கரெக்டா கண்டுபிடிச்சது யாரா? சொல்ற சொல்ற. கரெக்டா சார். கரெக்டா? தப்பாடா வர சொல்றா. ஈபிகாரர் சார். ஈபிகாரரா? கரெக்டா கண்டுபிடிச்சது பெஞ்சமின் பிராங்க்லின்னா நீ என்ன சொல்ற? வா
ஒரு லைப்ரரி இருக்குல்ல சார்? ஆமாடா ஆமாடா, அங்க புக்கு கூட நிறைய இருக்குமே. அது பக்கத்துல ஒரு புக் ஸ்டால் இருக்குல்ல சார்? பாத்துக்கோங்கடா, இவனை பார்த்து கத்துக்கோங்க, எவ்வளவு நல்ல பையன் பாருங்க. அங்க போய் படிச்சியா? அது பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்குல்ல சார்? டேய் டேய், நான் ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்கேன், அமைதியா உட்காந்துரு. டேய், ரொம்ப பேசுறீங்கடா. டீச்சரோட கஷ்டம் என்னன்னு தெரியுமாடா? ஒரு நாள் டீச்சரா இருந்து பாருங்கடா, அப்பதானே டீச்சரோட வலி என்னன்னு தெரியும். சார் என்னடா அந்த டீச்சர் வலியை நான் நிறுத்திக்கிறேன் சார். இன்னைக்கு ஒரு நாள் நான் டீச்சர், நீங்க ஸ்டூடெண்ட் சார். ஓகே சார்? நடத்து பாப்போம் சார். முதல்ல இருந்து வரேன் சார். நடத்து. வணக்கம் வணக்கம். துறையால நிக்க முடியாது. டேய், இப்போ நான் தான் சார். நீங்களும் உட்காருங்க. ஏன் துறையால கை கட்ட முடியாது? சாரி சார். இப்ப கணக்க சொல்லு. 2 2 4 4 16 16 16 256 256 256 எவ்வளவு? அடங்க மாட்டல, சொன்ன பேச்ச கேட்க மாட்டல. அந்த வழியோட நான் டீச்சராவே இருந்துக்கிறேன்டா, நீ ஸ்டூடெண்டாவே இருடா. போடா. இப்ப நீங்க வா. இத புடி. அந்த முத பேப்பர் எடு. யாரோட ஆன்சர் ஷீட்ரா இது? ஒண்ணுமே இல்ல சார். அது என்னோட ஆன்சர் ஷீட் தான் சார். ஏன்டா ஆன்சர் ஷீட்ல ஒண்ணுமே எழுதல? சார், நீங்க கொடுத்த क्वेश्चन பேப்பர்ல क्वेश्चन இருந்துச்சு, ஆனா ஆன்சர் பேப்பர்ல ஆன்சரே இல்ல சார். நீ தான் படிச்சு எழுதணும் சார். அந்த ஒரு ஆன்சருக்கு நீங்க क्वेश्चन கொடுத்தீங்க, ஆனா நீங்க கொடுத்த क्वेश्चनக்கு ஆன்சர் பேப்பர்ல ஆன்சரே இல்ல சார். திரும்ப திரும்ப நீ எழுதி சொல்ற. இந்த அடுத்த தடவையாச்சும் நல்லா படிச்சு மார்க் வாங்க. சார் எனக்கு டவுட் சார். டவுட் எல்லாம் வருதா? சொல்லு சார். எலிஃபண்ட் எப்படி சார் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குது? எலிஃபண்ட் ஃப்ரிட்ஜுக்குள்ளயா எப்படிடா வைக்க முடியும்? சார், ஃப்ரிட்ஜ் திறக்கணும், எலிஃபண்ட உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜ மூடணும் சார், அவ்வளவுதான் சார். சப்பா சார், ஜிராஃப் எப்படி சார் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது? ஃப்ரிட்ஜ திறக்கணும், ஜிராஃப உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜ மூடணும், அதானே சொல்ல போற? தப்பு சார். ஃப்ரிட்ஜ திறக்கணும், எலிஃபண்ட வெளியே வைக்கணும், ஜிராஃப உள்ள வைக்கணும், ஃப்ரிட்ஜ மூடணும் சார், அவ்வளவுதான் சார். இவனும் கண்டேத்துறான் சார். ஒரு காட்டுல சிங்கத்துக்கு பத்திரே எல்லா அனிமல்ஸும் வந்துச்சு, ஒரு அனிமல் வரல. என்ன அனிமல் சார்? என்ன அனிமலா இருக்கும் தெரியலையே. நீங்க தான் சார் ஃப்ரிட்ஜ்ல ஜிராஃப் வச்சு மூடுனீங்க, அது எப்படி சார் வரும்? ஐயோ, ஆளை விடுங்க. 10 நாள் லீவு, இந்த கிளாஸுக்கே வர மாட்டேன், போங்க. தங்கை மனைவி
பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே பச்சை நிறமே இலையின் நிறமே பச்சை நிறமே உங்கள் நிறமும் பச்சை நிறமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே எனக்கு சம்மதம் தருமே கண்ணில் மின்னும் எல்லாம் சேர்ந்து கண்ணில் மின்னும் வெள்ளை நிறமே
ரசித்தது மஞ்சள் பூசும் வானம் தொட்டு பார்த்தேன் கொஞ்சி பேசும் தத்தை பேச்சை கேட்டேன் கசக்கும் சூரியனோரே காணும் மண்ணில் சரிபாதீரே உடம்பில் ஓடும் செங்குருதீரே உழைக்கும் மக்கள் உள்ளங்கைரே நிறத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு அந்த நிறங்களில் சிவப்பே சிறப்பு அருமையின் நிறமா சிவப்பு அதை மாற்றும் நிறமே சிவப்பு என்னை கசக்கும் சூரியனோரே காணும் மண்ணில் சரிபாதீரே உடம்பில் ஓடும் செங்குருதீரே உழைக்கும் மக்கள் உள்ளங்கைரே Under the hip. He has ruled for 30 years. Now he is getting old, so he decides to adopt a child as his heir. Second, alright. Your Majesty, why do you look so upset? I have ruled this kingdom for many years. Now I am getting old. I must find an honest child to rule my kingdom. Your Majesty, how will you choose the right one? I witness their honesty. Your Majesty, but choosing the right one is not easy. You're right. Your Majesty, shall we conduct a competition to choose the right one? Yes, that's a good idea. Your Majesty, make arrangement for the competition. The king announced a competition. Competition has many levels and spans
reason to shout it. For I am filled with grace. Once upon a time a sinner, Jesus made me the winner. Now I am forward to thunder. Carried the cross. He fully paid the price. Now I am right in his eyes. செய்த பெருமை ஒருவரை மட்டுமே சாரும். இந்நிகழ்ச்சியை நடத்த பக்கபலமாக இருந்த திருமதி தஸ்லீம் ஃபாத்திமா அவர்களை பாராட்டி பரிசு வழங்கி கௌரவிக்கிறார் நம் பள்ளி முதல்வர் அவர்கள். வாழ்த்துக்கள் மேடம். Good morning, everyone. It's my privilege to deliver the vote of thanks for this memorable kindergarten and school annual day celebration. First and foremost, I thank the Almighty for His grace and blessings throughout this academic year. On behalf of our institution, I express my heartfelt thanks to our chief guest for gracing this occasion with her presence and inspiring words. Ma'am, your presence has sparked this event and made it even more special. I extend my deepest gratitude to our respected principal for her unwavering leadership and dedication to our school. Your vision and guidance have been the driving force behind the success of this institution. To our wonderful parents, thank you for your engagement and support. We are truly grateful to our dedicated teacher for shaping the mind and talents of our students. A special thanks to our wonderful non-teaching staff for keeping everything running smooth and bright. A
special thanks to our wonderful performers. Your songs, dances, and acts made our hearts sing with a joy. You brought this annual day to life. Thank you all for making this day a memorable one. Thank you. Thank you, Krishnan. अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा